சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். இந்த காலை நேரத்துல நாம் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த துதி ஆராதனையில் உணர வந்திருக்கிறோம். நாம் துதி ஆராதனையில் எப்பவுமே ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அவருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை, அவருடைய நாமத்திற்கு மாத்திரம் கனம். நம்ம பார்க்கிறோம், பரலோகத்திலும் பூலோகத்திலும் அவர் எப்பவுமே அவர் ஒருவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையால் நம்முடைய துதியும் கனமும் அவர் ஒருவருக்கே செலுத்தப்படுகிறது. ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்ப முதலாவது துதி ஆராதனையில ஒன்றை புரிந்து கொள்ளணும். என்னுடைய துதி, என்னுடைய ஸ்தோத்திரம் எல்லாமே வானத்திற்கும் பூமிக்கும் அதிபதியான ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரமே. ரெண்டாவது, டோட்டல் சரண்டர். எதை கொடுக்கணும்னா, என்னுடைய சித்தத்தை துதி ஆராதனையில கொடுத்துடணும். ஏன் சித்தத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும், ஏன் சித்தம் கிடையாது. ரெண்டாவது, என்னுடைய பொசிஷனை விட்டு கொடுத்துடணும், நான் இந்த நிலைமையில இருக்கேன்னு கிடையாது. மூணாவது, என்னுடைய திறமைகள் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு ஆண்டவரை ஆராதிக்கணும். அடுத்து நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கும் போது வேற ஏதாவது ஒரு காரியத்தை யோசிச்சுக்கிட்டே ஆராதிச்சோம்னா அது தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் என்ன செய்யாது, கொடுக்க. ஸோ அதனால முதல்ல ஆண்டவர் ஒருவரையே ஆராதிக்கிறோம். இரண்டாவது, என்னுடைய பொசிஷனை கொடுத்துடுறேன், என்னுடைய சித்தத்தை கொடுத்துடுறேன், என்னுடைய திறமைகளை கொடுத்துடுறேன். மூன்றாவது, அவருக்கு ஒப்பாக நான் எதையும் வைத்து கொண்டே ஆராதிக்க கூடாது, விட்டு கொடுத்துடணும். நாலாவது, நம்ம ஆராதிக்கிறதுனால என்ன நடக்குது தெரியுமா? அந்த ஆராதனை வேளையில ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஆராதிப்போம், அப்படிதானே? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்குமா? ஒரு ஆமேன் சொல்லலாமா? அவங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் நன்மை செஞ்சிருக்கிறாரு, எனக்கும் செய்வார், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை துதி ஆராதனையில விரும்புகிறார். அதனால நீங்க எப்படி துதிக்க விரும்புறீங்களோ, எப்படி ஸ்தோத்திரிக்க விரும்புறீங்களோ அப்படி துதிக்கணும். ஆனா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நம்ம துதிக்கணும். இந்த நேரத்தை துதிக்க வந்திருக்கிற நமக்கு யோபு பக்தன் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யோபு 42:2 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, அவர் செய்ய நினைத்தது என்ன ஆகாது, தடைபடவே படாது. அதனால இந்த மாதத்துல நாம் யாரை ஆராதிக்கிறோம் தெரியுமா? அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு ஒப்பாக இந்த உலகத்துல யாரையும் வைக்க முடியாது. அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே தேவன். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆகையால் நம்ம எல்லாரும் உற்சாகமாக, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தரிசனத்தை கொடுத்தவங்க நீங்க சுவாமி, நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் நீர் சகலம் செய்ய வல்லவர். தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வது தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வது தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலம் செய்ய வல்லவர். தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? யார்? எல்லாம் திருப்பி பாடுவோமா? தேவரே நீ
வல்லவர் வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைப்பது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருக்கிற தேவன், அவர் நிறைவேற்றாமல் இருப்பாரா? நம்ம எல்லாரும் சவால்களை ஜெயித்திடுவேன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீதானே. தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர் உமக்கொப்பான தேவன் யார்? ஆண்டவர் தடைகளை உடைப்பவர், அவரை யாரும் தடுக்க முடியாது. கடலையும் ஆற்றையும் நான் கடப்பேன் என்று சொன்னார். தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் இவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலை உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் இவரும் இங்கில்லையே. கடலை ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலை உம்மை துதித்திடுவேன். தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுவோம். தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? அப்படி சொல்லுவோம். அவருக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்துல இல்லை. இந்த வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை என்று சொல்லி முதலாவது சரணத்தை திருப்பி நம்ம பாட போகிறோம். தரிசனத்தை கொடுத்தவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி திரும்ப அறிக்கை செய்து பாடுவோமா? தரிசனம் தந்தவர் நீர்தானே, இந்த மாதத்திலே நிறைவேற்றுங்க ஏசப்பான்னு சொல்லி சொல்லுவோம். தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, ஆமென். தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீதானே. தேவனே நீ சகல. எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கரங்களை தட்டி தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்?
செய்ய வல்லவர் வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் எல்லாரும் சொல்லுவோமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வெளிவானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வெளிவானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? திரும்பி சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவரி தேவரி தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர் வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? யார்? தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? எல்லா கரங்களை தட்டி நம்ம சொல்லுவோமா? எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. அதனாலதான் நம்ம பாடினோம், நீர் சொல்ல நினைத்ததை, நீர் செய்ய நினைத்ததை யார் தடுக்க முடியும்? இன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்லா கண்களை மூடுவோம், நம்மளை விட்டு கொடுப்போம். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? Our God is all powerful God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தேவன் தெரியுமா? Our God is all knowing God. எல்லாவற்றையும் அறிந்த தேவன். நம்ம நினைக்கிறோம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஒருவேளை நான் நினைக்கிறது ஆண்டவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, நம்ம தேவன் கிட்ட எதையுமே மறைக்கவே முடியாது. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம்? வசனம் சொல்லுகிறது, என் நாவில் சொற்கள் பிறவாததற்கு முன்னே அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என் நாவில் சொற்கள் பிறவாததற்கு முன்னே. ஒருவேளை இங்க வந்திருக்கிறவங்க உங்களால துதிக்க கூட முடியாம இருக்கலாம், ஸ்தோத்திரிக்க கூட முடியாம இருக்கலாம், பயங்கரமான பாடுகளோடு கூட நீங்க வந்திருக்கலாம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? Oh, God is holy. அவர் பரிசுத்தமானவர். அவர் சொல்றாரு, நான் லவ்விங் ஃபாதர், உங்க மேல அன்பான தந்தையா இருக்கேன், நான் உங்க மேல கரிசனை உள்ளவரா இருக்கிறேன். ஒருவேளை உங்க பெற்றோர்கள் உங்களை மறந்துடலாம், உங்க கூட இருக்கிற மனிதர்கள் உங்களை மறந்துடலாம், உங்க உறவினர்கள் உங்களை மறந்துடலாம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவர் யாக்கோபின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். யாக்கோபு அங்க பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியில வராருங்க. வீட்டை விட்டு வெளியில வராரு. அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியல. பெற்றோரை விட்டுட்டு வெளியில வராரு. தன்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு பயந்துட்டு வெளியில வராரு. படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. நம்ம பாடணும் தெரியுமா? ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு. இன்னைக்கும் இங்க யார் யார் உண்மையாக ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்களோ, ரைட் நவ், இந்த நேரத்துல நீங்க தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். எதையும் யோசிக்காதீங்க, எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். நமக்கு எதுவும் குறை கிடையாது. நீங்க கவலைப்படுறீங்களா? என்கிட்ட ஏதும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்களா, நம்ம ஆராதனை ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்களா எவ்வளவு அருமையான ஒரு காரியம். ஏதும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவர் நம்ம திருச்சபையின் மூலமா உதவி செஞ்சாருன்னா, நமக்கு செய்ய வல்லவர்.
அவர் நமக்கு செய்ய வல்லவர். அதனால நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. ஏதுமில்லைன்ற கவலை நமக்கு தேவையே இல்லை. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், எனக்கொன்றும் குறைவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லலாமா? எஸ் ஜீசஸ். அவர் துணையாளர், அவர் ஆவியானவர், யாக்கோபை வழிநடத்தின ஆண்டவர் நம்மையும் வழி நடத்துவார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்று குறையவரே, என்னாலும் நடத்துவாய். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலைப்படாதே. எஸ், துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். கரங்களை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நம்புவேன் இறுதி வரை, அவர் நடத்த வல்லவர். நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. தேவ ஜனமே, உங்க ஓட்டத்துல நீங்க தனிமையா இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. என் கூட என்னை நடத்துறதுக்கு யாருமே இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாக்கோபு தூக்கத்தால் கல்லில் சாய்ந்து தூங்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார் அல்லவா? அங்க பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்த்தது போல நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க ஆண்டவர் உதவி செய்வார். யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, என் ஓட்டத்தில் நீங்க தனி ஏசப்பா கொடுக்க மாட்டீங்க, என் கூட வருவீங்கன்னு சொல்லலாமா? என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தேங்க்யூ. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். எல்லாரும் சொல்லுவோம். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவார். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன். Thank you Lord, thank you Jesus. எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவார். அப்படியே இந்த இடம் முழுவதும்
தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நம்ம சொல்லிட்டோம், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. அவர் காட் ஆஃப் ஷேடோ, அவர் நிழலாக இருக்கிறார். எப்படி நிழலா இருக்கிறாரு தெரியுமா? எப்படி நம்மை பாதுகாக்கிறார் தெரியுமா? இதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். கண்கள்ல இருக்கிற இமை போல அதுக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்குதோ அதே போல நமக்கு ஷேடோவா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹார்ட்ல இருக்கிற ஹார்ட் பீட் போல, அந்த பீட்டையும் ஹார்ட்டையும் பிரிக்க முடியாது. அது போல தேவன் நமக்கு நிழலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மையும் நம்முடைய மூச்சையும் பிரிக்க முடியுமா? நம்ம மூச்சையும் பிரிக்க முடியுமா? தேவனை பிரிக்கவே முடியாது. அவ்வளவு தூரம் நிழலா இருக்கிறாரு. எதுக்கு நீங்க கவலைப்படணும்? நல்லா கரங்களை தட்டலாமா? அப்படிப்பட்ட தெய்வம் உங்க கூட வராரு, நமக்கு நிழலாக இருக்கிறாரு. ஆமாண்டவரே, எங்க ஓட்டத்துல நாங்க தனிமை கிடையாது. எங்களை நீர் நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இதுவரை நாங்கள் உம்மை ஆராதித்ததை நீர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டீர் சுவாமி. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவதை கேட்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் கண்களையும் எங்கள் காதுகளையும் எங்கள் இருதயத்தையும் நீர் திறந்து தாரும். நாங்கள் பேசுகிற கேட்கிற வசனங்கள் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாயும் பிரீதியாயிருக்க அருள் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தம், ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து உங்களோடு சில காரியங்களை நான் பேச நான் ஆசைப்படுகிறேன். இந்த பகுதி நமக்கு அருமையான 2 காரியத்தை சுட்டி காட்டுகிறது. ஒன்று, ஏற்ற காலம் ஒன்று இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது. 2வதாக, கர்த்தர் கட்டாயம் நம்மை உயர்த்துவார். ஏற்ற காலம் ஒன்று இருக்கிறது, கட்டாயம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஏனென்றால் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாலாகாமல் தலையாவீர்கள். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். இந்த நிருபத்தை குறித்து சில காரியங்கள் உங்களோடு நான் சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இந்த 1 பேதுரு 2 பேதுரு எப்பொழுது எழுதப்பட்டது என்றால், பேதுருவால் எழுதப்பட்டது. ரோம் தேசத்தை நீரோ மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எழுதப்பட்ட நிருபம். நம் அனைவருக்கும் தெரியும், நீரோ மன்னன் என்ன செய்தானாம், கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து உயிரோடு கொழுக்கம்பத்தில் மாட்டி வைத்து அவர்கள் மேல் எண்ணெயை ஊற்றி தீய வைத்து எரித்து விடுவானாம். அந்த உடல் எரிகிற அந்த வெளிச்சத்தில் உட்கார்ந்து அவன் மகிழ்ச்சியாக இருப்பானாம். அவன் நீரோ இருந்த அந்த அரண்மனைக்கு முன்பதாக இருக்கிற இடங்களிலே பல கம்பங்கள் மாட்டப்பட்டு கருகிய நிழல்மையிலே உடல்கள் இருக்குமாம். காரணம் என்ன தெரியுமா? இரவு நேரத்திலே அவனுடைய அரண்மனைக்கு வெளிச்சத்தை பெறுவதற்காக கிறிஸ்தவர்களுடைய சரீரத்தை தீயை விட்டு எரித்து கொளுத்தி அந்த வெளிச்சத்திலே அரண்மனையை பாதுகாத்துக் கொள்வானாம். இப்படிப்பட்ட நீரோ மன்னன் ரோம் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கொடிய காலத்தில்தான் பேதுரு அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதுகிறார். சரி, இந்த நிருபம் எப்படிப்பட்ட நிருபம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு அப்போஸ்தலர்களுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் என்று சொன்னால் அவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடைமொழி என்னவென்றால், அவர் விசுவாச அப்போஸ்தலன் என்று சொல்வார்கள். பவுல் அப்போஸ்தலன் அடிக்கடி பேசுகிற ஒரு வார்த்தை விசுவாசம், 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 கிருபை என்கிற வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம்
அல்லது யோவான் எழுதின நிருபம் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், யோவானுக்கு கொடுக்கப்படுகிற அடைமொழி என்னவென்றால், யோவான் என்று சொன்னால் அன்பு 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 அன்பு. நீங்க யோவான் நிருபத்தை நீங்க வாசி பாருங்க, அன்புங்கிற வார்த்தை இல்லாத பகுதியே இருக்காது. அப்படி என்றால் பவுல் என்றால் விசுவாசம், கிருபை. யோவான் என்றால் அன்பு என்பதற்கு அடையாளம். இந்த பேதுரு யார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், பேதுரு என்கிறவர் நம்பிக்கையின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். பேதுருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகள் அன்றைக்கு இருந்த தம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு, அன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு துன்பத்தை அனுபவித்த பிள்ளைகளுக்கு அவர் கிருபையை பற்றி சொல்லவில்லை, விசுவாசத்தை பற்றி மாத்திரம் சொல்லவில்லை, அவர் அன்பை பற்றி மாத்திரம் சொல்லவில்லை, அவர் நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய பலத்த கரம் ஒன்று உங்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு. 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உங்களுக்கு இருக்கிறான்னு சொல்றாரு. 9ஆம் வசனத்துல வாசத்தை பாருங்க, உங்க விசுவாசத்துல உறுதியாய் தரித்திருங்கன்னு சொல்லி சொல்றாரு. 10ஆம் வசனத்துல பாருங்க, ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று சொல்கிறார். அப்படின்றா இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துக்கு அப்புறமேல அந்த அதிகாரத்தை முடிப்பதற்கு முன்பதாக 5 விதமான நம்பிக்கையின் வார்த்தையை சொல்கிறார். ஒரு பலத்த கரம் இருக்கிறது, அவர் உங்களை விசாரிப்பார், எனவே உறுதியாய் தரித்திருங்கள், எனவே ஒரு நாள் ஆண்டவர் உங்களை சீர்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை மக்களுக்கு கொடுக்கிற ஒரு நிருபமாக 1 பேதுரு இருக்கிறது. அப்படின்னா இன்னையிலிருந்து நீங்க 1 பேதுருவையும் 2 பேதுரு நீங்க எடுத்து வாசித்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி போட்டு வாசித்து பார்க்கணும் தெரியுமா? நம்பிக்கை தரும் வார்த்தைகள் இருக்கிற திருமறை பகுதி என்று சொல்லி நீங்கள் வாசிக்க வேண்டும். நம்பிக்கை தருகிற வார்த்தைகள். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு இந்த காலை ஆராதனையிலே தேவன் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கிருங்கள் என்ற வார்த்தையை உங்களோடு பேசுகிறார் என்று சொன்னால், நம்பிக்கையை பலப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை வாழ்வில் நம்பிக்கை இழந்து நாம் வந்திருப்போம் என்றால், ஆண்டவர் தருகிற நம்பிக்கையின் வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். முதலாவதாக ஆண்டவருடைய கரம் என்று சொல்லும்போது, சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 118ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் சொல்கிறது, கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். அப்படி என்றால் கர்த்தருடைய கரம் என்று சொன்னால் நாம் மனசுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம், ஒரு பராக்கிரமம் செய்கிற கரம். அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. கர்த்தருடைய புயத்திற்குள்ளும் கர்த்தருடைய கரத்திற்குள்ளும் அர்ப்பணித்தவர்களுக்கு தேவன் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிற வார்த்தை தான், ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். அவருடைய கரம் என்று சொன்னாலே அது பராக்கிரமம் செய்யும். நம்ம இன்னைக்கு வாசை கேட்ட அந்த மகிழ்விக்கு முன்னால நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவருடைய கரம் இந்த சர்வ சிருஷ்டியும் படைத்தது அவருடைய ஆகாய விரிவுகள் அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. அப்படின்றால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கரத்துக்குள்ள ஒரு நாள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு செய்கிற பராக்கிரம காரியத்தை செய்கிற அறிவிக்கிற கருவியாக, சிருஷ்டியாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. சொன்னது புரிஞ்சா? நான் சொன்னது புரிஞ்சா? ஆண்டோடைய பலத்த கரத்திற்குள்ள நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய மகிமையை அறிவிக்கிற சிருஷ்டியாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார் என்பதற்கு இந்த பகுதி ஒரு பெரிய அடையாளம். முதலாவதாக, ஆண்டவருடைய கரத்திற்குள் என்னை அர்ப்பணிக்கும் பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. என்ன ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது? திருமறையிலே நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மறு வாழ்வு உண்டு என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆமேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால்,
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குயவனுடைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குயவன் திரிகையிலே பானையை வணைந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த பானை சரியாக வரவில்லை. இதை பார்த்து அந்த குயவன் அந்த களிமண்ணை தூக்கி போடல. அந்த களிமண் அந்த குயவன் கையில் இருக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, 4ஆம் வசனத்தை பாருங்க. குயவன் அந்த களிமண் குயவன் கரத்துல இருக்கும் பொழுது தன் பார்வைக்கு சரியானபடியான பாத்திரமாக அதை அவன் வணைந்தான். அருமையானவர்களே, இந்த பகுதி நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒருவேளை நீங்களும் நானும் நம்ம பார்க்கும்போது, நான் ஆண்டவருடைய பிள்ளையா சரியா வாழலன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு சரியான அளவுக்கு இல்லையே என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நிச்சயம் உண்டு, உங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைத்தீர்கள் என்றால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவருடைய பார்வைக்கு சரியாய் இருக்கிறபடியாய் தேவன் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கரத்துல என்னை நான் உருவாக்கும் பொழுது அவர் மீண்டுமாக என்னை உருமாற்றி கொடுக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டு பாருங்கன்னு சொன்னா நம்ம மார்க் எவ்வளவு நமக்கு தெரியும். ஒருவேளை மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நினைப்பாங்க, அவருக்கு என்னப்பா நல்லா அழகா ஜெபிக்கிறாரு, வார வாரம் கோயிலுக்கு வந்தாரு, அவ்வளோ காரியங்கள் செய்யறாரு. ஆனா அந்த ரங்கம் யாருக்கு மாத்திரம் தெரியும் தெரியுமா? உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஒருவேளை உங்களை பத்தி பக்கத்தில் உள்ளவங்களை மார்க் போட சொன்னா உங்க முகத்தை பார்த்து உங்களுக்கு காரியத்தை பார்த்து 10க்கு 8 மார்க் போடுவாங்க, 10க்கு 10 மார்க் கூட போடுவாங்க. ஆனா உங்களை நீங்க ஆராய்ந்து உங்களுக்கு மார்க் போட்டு பாருங்க, எவ்வளவு மார்க் வாங்குவோம் நமக்கு தெரியும். நமக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கடவுளுக்கு முன்பதா ஒருத்தனை நீதிமான் இல்லப்பா, நீதிமான் இல்லை. ஆனா நீதிமானாய் மாற்றுவதற்கும் ஆண்டவரால் முடியும். எப்ப தெரியுமா? ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ள ஒப்படைச்சு பாரு. ஆண்டவர் உன்னை மாற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனையோ முறை மறுதலித்த பேதுரு தான் ஆண்டவருடைய கரத்துக்குள்ள அந்த பேதுருவை ஒப்பு கொடுக்கும்போது பேதுரு என்ன சொன்னா தெரியுமா? இப்பொழுது நம்பிக்கை தரும் வார்த்தையை சொல்லுகிற ஒரு மனிதனாக ஆண்டவர் பேதுருவை உருமாற்றி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு நம்பிக்கை இழந்து என் வாழ்க்கையை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு கூட ஒருவேளை வந்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கரத்துக்குள்ள உன்னை அர்ப்பணிச்சிருப்பார்ப்பா. கடவுள் உன்னை தன்னுடைய பார்வைக்கு சரியாய், ஒருவேளை உன்னுடைய பார்வைக்கு நீ சரியில்லாமல் இருக்கலாம், மற்றவருடைய பார்வைக்கு நீ சரியா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் தம்முடைய பார்வைக்கு சரியாய் நம்மை மாற்றுகிற பாத்திரமாய் தேவனால் மாற்ற முடியும். எப்பொழுது தெரியுமா? ஆண்டவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கும் பொழுது. அப்படின்றால் ஆண்டவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கிருங்கள்னு சொல்லும்போது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனை ஆண்டவர் தருகிறார். எனவே இன்றைக்கு இந்த காலை வேளையில கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் பின் வாங்கி போயிருந்தேன் என்றால் இன்றைக்கு இந்த ஆலய ஆராதனையில, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, உம்முடைய பார்வைக்கு சரியாய் என்னை மீண்டும் வணையும் ஆண்டவரே, இந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட பராக்கிரமத்தை செய்யும்? முதலாவதாக நம்மை உருவாக்குகிற கரம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவதாக ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால் 2 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்போ தாவீதுக்கு ஒரு பெரிய நெருக்கம் வருகிறது. என்ன நெருக்கம் தெரியுமா? தாவீதுடைய அரசாட்சி ரொம்ப அழகா போய்கிட்டே இருக்குது. திடீர்னு தாவீதுக்கு ஒரு ஆசை வருது, எத்தனை போர் வீரர்கள் எனக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய மெய்க்காவலனாய் இருக்கிற
சேனாதிபதியாக யோவாவை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? அப்பா, நீ சமஸ்த இஸ்ரவேல் தேசத்துக்கு நீ போ, தான் முதல் பெயர்செபா மட்டுமில்ல இஸ்ரவேலர் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்றார். இப்போ ஜனங்களை தொகையிடுறார். ஏன் தெரியுமா? எவ்வளவு மக்கள் என்னோட கூட இருக்கிறார்கள், என் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லி கணக்கு பார்க்க சொல்லுகிறார். இந்த கணக்கு பார்த்துட்டு வரும்பொழுது என்ன நடக்கு தெரியுமா? ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி தாவீதுட்ட ஒரு காரியத்தை, தாவீதே, நீ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத காரியத்தை நீ செஞ்சிட்டப்பா, இதுவரைக்கும் நீ கர்த்தரை சார்ந்திருந்தாய், நீ ஜனங்களை சார ஆரம்பித்து விட்டாய் என்று சொல்லி கர்த்தர் தாவீதுக்கு ஒரு 3 காரியத்தை சொல்றாரு. என்ன காரியத்தை சொல்றாரு தெரியுமா? 3 காரியத்துல சொல்லப்பட்டிருக்குது. 7 வருஷம் உன் தேசத்துல பஞ்சம் வரணுமா? 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு பாருங்க. 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா? 3 மாதம் உடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர்ந்து ஓட அவர்களுக்கு ஓடி போக வேண்டுமா? அவளுடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமா? 7 வருஷம் பஞ்சம் வேணுமா? 3 வருஷம் சத்துருக்கு விரோதமாக நீ ஓடணும், பயந்து ஓடணுமா? அல்லது 3 நாள் உன் தேசத்துல கொள்ளை நோயையும் நான் கட்டளிடவா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். 7 வருஷம் 3 மாதம் 3 நாள் ஒரு சாய்ஸ் கொடுக்குது. இப்போ நம்மகிட்ட அந்த சாய்ஸ் ஆப்ஷன் கொடுத்தா நம்ம என்ன செய்வோம்? 7 வருஷத்தை தேர்ந்தெடுப்போமா? 3 மாசத்தை தேர்ந்தெடுப்போமா? 3 நாளை தேர்ந்தெடுப்போமா? சொல்லுங்க. ஏன் 3 நாள் தேர்ந்தெடுப்பீங்க? சீக்கிரம். அதான் தப்பு செய்யறோம். 7 வருஷம் பஞ்சத்துல கூட நம்ம பொழைச்சிக்கலாம், 3 வருஷம் தப்பி ஓடிடலாம். ஆனா 3 நாள் கொள்ளையில எல்லாருமே செத்து போயிடணும். நம்முடைய சாய்ஸ் என்னைக்குமே தப்பு தான். இந்த 3 சாய்ஸ் தாவீது கரங்களை கொடுக்கும்போது உங்களை போல என்ன போல டக்குன்னு யோசித்து, ஆண்டவரே இந்த 3 நாள்னு சொல்லல. தாவீது என்ன சொல்ற தெரியுமா? ஆண்டவரே, கொடிய இடுக்கண்ணில் விழாதிருப்பேனாக, நான் கர்த்தருடைய கரத்துல விழுந்து கிடக்கிறேன் சாமி. நீங்களும் நானும்னா ஒரு ராங் ஆப்ஷன் சூழ்ந்தெடுத்துருவோம். இது ஈஸியா முடிச்சிடலாம், ஈஸியா செஞ்சிடலாம். தப்புயா. தாவீது சொல்றான், ஆண்டவரே, நான் பொல்லாப்பு செஞ்சுட்டேன் சாமி, உங்களுடைய கரத்துக்குள்ள நான் விழுந்து கிடக்கிறேன், இந்த பொல்லாப்பு நீங்க எனக்கு கிருபை தாங்க. ஆனா என்ன நடக்கு தெரியுமா? 3 நாள் கொள்ளை. முதல் நாள் நடந்து முடிஞ்சிச்சு, பல ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போறாங்க. இதை பார்த்த உடனே கடவுள் என்ன செய்ய தெரியுமா? அடுத்த 2 நாளை விட்டுறாரு. பைபிள் அழகா போட்டிருக்குது. 3 நாள் வேணுமான்னு கேட்டார். ஒரே ஒரு நாள் சங்காரம் தான் நடந்துச்சு, அதுல பல ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டாங்க. தாவீது மட்டும் உயிரோடு இருக்கிறான். ஆண்டு சொல்றாரு தேவதூதன் நோக்கி, அடுத்த 2 நாள் நீ ஒண்ணுமே செய்யாதப்பா, ஒண்ணுமே செய்யாத. ஏன் இது தெரியுமா? இன்றைக்கு காலை வேளையில இந்த பகுதி குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது தாவீது செய்த ஒரு காரியம், ஆண்டவரே, ஒருவேளை தவறான காரியத்தை நான் தெரிந்தெடுத்துறாதபடிக்கு எனக்கு கிருபை தாரும் சுவாமின்னு ஆண்டவருடைய கரத்துல விழுந்து கிடக்கும் போது, தவறுகளே நம்முடைய வாழ்க்கையில வந்தா கூட ஆண்டவர் மற்ற 2 நாட்களை நிறுத்தி போடுகிற கிருபையின் தேவனாக இருக்கிறார். அப்படின்றால் 2வதாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம், ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது நமக்கு நேரிடுகிற எல்லா பெரிய காரியத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்பனா இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, தப்பான நான் டெசிஷன் எடுத்துட்டேன் சுவாமி, தப்பான டெசிஷன் எடுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் நான் சஃபர் ஆகிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு நம்பிக்கைன்னு வார்த்தை கொடுத்துருக்கிறீங்க. இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்? ஆண்டவரே, உம்முடைய கரத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த வாதையை நிறுத்தி போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு பாருங்க. தேவன் வாதைகளை நிறுத்தி ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது கரம் நம்மை உருவாக்கும் கரம். 2வது கரம் வாதைக்கு நம்மை நீக்கி தப்புவித்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு கரம். 3வதாக நாம் பார்த்தோம் என்றால், ஏற்ற காலத்திலே கர்த்தருடைய கரத்திற்குள் அர்ப்பணிக்கும் பொழுது அதை உயர்த்துகிற ஒரு கரமாய் இருக்கிறார். எப்படி உயர்த்துகிறார்? ஒரு மனுஷனை குறித்து சொல்லலாம். அந்த மனிதன் யார்? மொர்தெக்காய். மொர்தெக்காய்க்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த மொர்தெக்காயுடைய லைஃப் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளையாக அந்நிய தேசத்திலே ஆண்டவருடைய கரத்தில் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு மனிதன். அவன் கழுத்துக்கு தூக்கு கயிறு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆனா அந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? ஆமானுக்கு அந்த தூக்குக்கு போது மொர்தெகாய்க்கு ஆண்டவர் உயர்வை தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு மூன்றாவதாக ஆண்டவருடைய கரத்திற்குள் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு தெரியாதுயா, உங்களுக்கு எனக்கு என்ன வந்துகிட்டு இருக்குன்னு தெரியாது, உங்களுக்கும் எனக்கும் எதிராக என்ன சதி திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய கரத்துல ஒப்படைச்சு பாருங்கய்யா, உங்களுக்கு வருகிற சதி திட்டத்தை அதை ஆசீர்வாத திட்டமாக ஆண்டவரால் மாற்ற முடியும். ஆமேன். அப்படின்றால் எப்ப தெரியுமா? ஆண்டவருடைய கரத்திற்குள் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது. எனவே தான் பேதுரு சொல்றாரு, துன்பத்தில் அகப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற மக்களை பார்த்து சொல்றாரு, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடைகிறீர்கள். கொஞ்ச காலம் நீங்கள் பாடுகள் அனுபவிக்கிறீர்கள், இது வாஸ்தவம் தான். ஆனால் ஒரு நாள் வரும், தேவன் இந்த பாடுகளை மாற்றி உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை நிலைப்படுத்தி உங்களை பலப்படுத்துவாராக என்று சொல்லி முடிக்கிறாரு. அதே போல எந்த ரோம்ல நீரோ காலத்துல பாடுகளை அனுபவித்தார்களோ அதே ரோம்ல கான்ஸ்டன்டைன் காலத்துல ரோம் தேசமே எப்படி மாறிச்சு தெரியுமா? கிறிஸ்தவ தேசமாக மாற்றப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போகாது. எங்க இருக்கு தெரியுமா? என்னுடைய விசுவாசத்துல தான் இருக்குது, என் நம்பிக்கையில தான் இருக்குது. ஆண்டவரே, இன்னைக்கு உங்களுடைய பலத்த கரத்துக்குள் என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி என்று சொல்லும்போது முதல் காரியம், ஒருவேளை உங்க உள்ளத்திற்கு தெரியும் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு பாருங்க, ஆண்டவர் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். குயவன் கையில் கெட்டுப்போன களிமண் மீண்டும் அவருடைய பார்வைக்கு சரியாய் வணையப்பட்டது. இரண்டாவதாக, ஆண்டவரே, கொடியை இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், உம்முடைய கரத்தில் நான் விழுந்து கிடப்பேன் என்று சொல்லும்போது வாதையே அனுமதித்தாலும் தேவன் 2 நாட்களை கிருபையாய் நமக்கு மன்னிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். தேவன் நமக்கு எதிராய் வருகிற வாதைகளை நோய்களை மாற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்துல விழுந்து பாருங்க, தேவன் நோய்களையும் வாதைகளையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக, நமக்கு தெரியாது, நமக்கு எதிராக என்ன நடந்து கொண்டு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய கரத்துல ஒப்படைச்சு பாருங்க, உனக்கு எதிராக வரும் ஆயுதம் வாய்க்காதே போகும். எப்போ தெரியுமா? ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கிருங்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, உங்களுடைய பலத்த கரத்திற்குள் நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். நாங்கள் எப்பொழுதெல்லாம் எங்களை அர்ப்பணிக்கிறோமோ எங்களை உருவாக்குகிற தேவன் உண்டு, எங்களை பாதுகாக்கிற தேவன் ஒரு உண்டு, எங்களை உயர்த்துகிற தேவன் உண்டு என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். பேதுருவின் நிருபத்தை வாசிக்கும் பொழுது அன்றைக்கு பேதுரு சொன்ன வார்த்தைகளை அப்படியே உள்வாங்கின ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காலத்திலே சாட்சியாய் நின்றது போல, ஆண்டவரே, இந்த திருவசனை நாங்கள் விசுவாசிக்கும் போது படைப்புகளின் கிரியைகளாகிய எங்களை உம்முடைய சாட்சியாக நிறுத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் இந்த தெய்வீக ஆராதனைக்காக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் தொடக்கத்திலிருந்து இந்நேரம் வரைக்கும் உம்முடைய மாறாத ஆண்டவரே தெய்வீக பிரசனம் எங்களை நடத்தினதற்காய் நன்றி. குறிப்பாய் உம்மை ஆராதிக்க உதவி செய்தீர் ஆண்டவரே, காணிக்கைகளை படைக்க உதவி செய்தீர், உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை கேட்க உதவி செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கொடிய காலத்தில் ஆண்டவரே இருந்தாலும் பேதுருவின் வாழ்விலிருந்து மறுதளித்த பேதுரு சொன்ன வார்த்தைகளை இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர், ஒரு நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்கிற வார்த்தையை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் எங்களை உருவாக்குகிற கரம், எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரம் எங்களை தப்புவிக்கிற கரம். ஆமாண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
உம்முடைய கரம் எங்களை உயர்த்துகிற கரம் என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்கிறோம். குறிப்பாய் சுவாமி, எங்களுடைய தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை பொறுப்படுத்திக் கொள்வீராக. தேசத்தினுடைய ஆளுகையை ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே வேலை வாய்ப்பிற்காய் தேர்வு எழுதுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகளை கட்டளையிடுவீராக. ஆவியானுடைய மாறாத பிரசனம் எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளோடு குழந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவர், இன்றைக்கும் இந்த ஆராதனைகள் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் எங்கள் தேவன் எங்களை உயர்த்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கிற நம்பிக்கையோடு கூட இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் அரிமரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையகளே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்குள் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.